ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் பிஹெச் வேல்யூஸோட ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிஹெச் வேல்யூஸோட ஷார்ட்கட் பார்க்கணும். இது ஒரு சீக்வன்ஸாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸாக சின்ன சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஆசிட் அமிலங்கள் இருக்குல்ல, அது 0 to 7. பேஸ் காரங்கள் இருக்குல்ல, 8 to 14. ஓகேங்களா? அது ஜஸ்ட் சின்ன பேசிக் மட்டும்தான் அது. இப்போ என்னென்னா, நார்மலாக ஆசிடோட வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0வா? HCl 4%. அது வேல்யூ என்னென்னா 0. இப்போ நைட்டு 1 மணிக்கு உங்கள் வயிற்றில் HCl அமிலம் செக்ரேட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 1 மணிக்கு HCl அமிலம் செக்ரேட் ஆகுதா? 1 மணிக்கு செக்ரேட் ஆனோடனே 2 மணிக்கு எழுந்து பசிக்குதுன்னு உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. பசிக்குதுன்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லெமன் ரைஸ் செய்யலான்னு சொல்லி 2 மணிக்கு லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணுறாங்க. 1 மணிக்கு ஃபஸ்ட்டு பேசிக் ஆஃப் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? HCl 4% 0. 1 மணிக்கு பசிக்குதுன்னா எப்படி பசிக்கும்? வயிற்றில் அமிலம் சுரந்தா 1. 2 மணிக்கு சாப்பாடு செய்யலான்னு பார்த்தா 2 லெமன் எடுத்து கட் பண்ணுறாங்க, லெமன் ரைஸ் செய்யலான்னு. ஓகேவா? செய்கிற சாப்பாடு காலைல வரைக்கும் கெட்டு போகக்கூடாதுன்னு வினிகர் அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணுறீங்க 3 மணிக்கு. ஓகேவா? அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவர் செய்யலான்னு சொல்லி ஆரஞ்சு பழுத்து ஆரஞ்சு 3-5 அப்படின்னா ஆரஞ்சு 3-5 என்னன்னா 3:30 மணிக்கு ஆரஞ்சு பழத்தை லெமன் ரைஸில் ஆரஞ்சு ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா? இதெல்லாம் செஞ்சிட்டே இருக்குல்ல, வாட்டரில் தண்ணி இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா சோடா வாட்டர் இருக்குல்ல, அது 4 கிளாஸ் எடுத்து ஊற்றுறீங்க. செஞ்சு முடித்தோடனே திராட்சை டெக்கரேஷனுக்கு 4 எடுத்து வைக்கிறீங்க. அப்புறம் என்னென்னா 4 தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணி அதையும் டெக்கரேஷன் வைக்கிறீங்க. இது ஒரு சீக்வன்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? HCl 4% 0. 1 மணிக்கு வயிற்றில் அமிலம் சுரக்குது. 2 மணிக்கு தக்காளி கட் பண்ணுறீங்க. செய்கிற தக்காளி சாதம் லெமனை 2ஆக கட் பண்ணுறீங்க. செய்கிற லெமன் சாதம் கெட்டு போகக்கூடாது வினிகர் அசிட்டிக் ஆசிட் 3 மணிக்கு ஆட் பண்ணுறீங்க. ஆரஞ்சு 3-5 3:30 மணிக்கு ஆரஞ்சு ஆட் பண்ணுறீங்க. 4 கிளாஸ் ஆஃப் சோடா வாட்டர் 4 கிரேப்ஸ் எடுத்து டெக்கரேஷன் பண்ணுறீங்க. 4 தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஓகே, சரிப்பா. கடைசியாக சாப்பாடு ஒழுங்காக வரல. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 4:30 மணிக்கு பால் எடுத்து செக் பண்ணி பார்க்குறீங்க. பால் எடுத்து செக் பண்ணால் என்ன ஆகுது? கெட்டு போயிருக்கு, புளித்த பால். நல்ல பால்கார் 5 மணி தான் வருவார். நல்ல பால் 5 மணிக்கு கிடைக்கும். ஓகேவா? அதை அடுப்பில் போட்டோடனே 1/2 hour அது கொதிக்க. காஃபி 5:30 தான் ரெடி ஆகுது. 4:30க்கு பால் எடுத்து செக் பண்ணுறீங்க, பால் கெட்டு போயிடுச்சு. 5 மணிக்கு பால்கார் வர நல்ல பால் கிடைக்கும். அதை 1/2 hour கொதிக்க வைக்கிறீங்க. 5:30 மணிக்கு 5.6 காஃபி. இது 6 to 8க்குள்ளே குடிப்பீங்களா? ஓகேவா? 6 to 8க்குள்ளே குடிக்கணும். இந்த டைமில் தான் குடிப்போம். ஓகேவா? காஃபிலாம் மனிதனோட உமிழ்நீர் 6 to 8. நார்மல் வாட்ரு, அதான் ப்யூர் வாட்டர் 7. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் முடிஞ்சிச்சா? 0 to 7 0 HCl. 1 மணிக்கு ஆசிட்ஸ் இருக்குது. 2 மணிக்கு லெமன் ரைஸ் செய்கிறீங்க. 3 மணிக்கு அது கெட்டு போக வினிகர் ஆட் பண்ணுறீங்க. 3-5 ஆரஞ்சு. 4 மணிக்கு 4 கிளாஸ் ஆஃப் சோடா வாட்ரு கிரேப் எடுத்து டிசைன் பண்ணுறீங்க. 4 டொமேட்டோ எடுத்து 2ஆக கட் பண்ணி டொமேட்டோ 4.2 டிசைன் பண்ணுறீங்க. சரி, சாப்பாடு ஒழுங்காக வரலன்னு எடுத்து பாலை செக் பண்ணேன். 4:30 மணிக்கு செக் பண்ணேன், பால் கெட்டு போயிருக்கு. 5 மணிக்கு பால்கார நல்ல பால் எடுக்கிறீங்க. அதை எடுத்து காஃபி போட 1/2 மணி நேரம் 5:30 5.6. அது 6 to 8க்குள்ளே குடிக்கணும். நம்ம வாயுவை தான் குடிப்போம். அங்கே உமிழ்நீர் 6 to 8. ஓகேவா? ஆசிட்லாம் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு பேசஸ் காரங்கள். நம்ம ரத்தம் இருக்குல்ல 7.4, அதுக்கு நோ ஷார்ட்கட். ப்ளட் பிளாஸ்மா 7.4. சரிப்பா, காலையில் தான் இவ்வளோ பண்ணியாச்சு. அதனால் என்னென்னா காலையில் எடுத்து முட்டை சாதம் செய்யலான்னு பார்க்குறாங்க. முட்டை ஓகேவா? முட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுவும் கெட்டு போயிருக்கு. ஒரு முட்டைக்கு மேலே இன்னொரு முட்டை வச்சா 8 இருக்கா? 8 மணிக்கு சமைக்கிறாங்க. சரி, கெட்டு போன முட்டையில் வெள்ளை கருவு மட்டும் எடுத்துகிட்டு அதை எடுத்து போய் கடலில் போட போகிறீங்க. இதெல்லாம் 8 மணிக்கு நடக்குது. அங்கேருந்து உங்களை உப்பு ஏற்ற சொல்கிறாங்க, சோடியம் குளோரைடு ஏற்ற சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சமையல் உப்பு ஏற்ற சொன்னாங்களா? நீங்கள் அங்கேருந்து சமையல் சோடாவை எடுத்து 9 மணிக்கு வரீங்க. ஓகேவா? அது அமில நீக்கியாவும் மெக்னீஷியம் பால்மமாகவும் யூஸ் ஆகுது. அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் கிடையாது. ஓகேவா? இந்த 10க்கு மட்டும் ஷார்ட்கட் கிடையாது. அமில நீக்கியாவும் மெக்னீஷியம். இது வேணால் சீக்வன்ஸில் எப்படி ஆட் பண்ணீங்க ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். ஓகேவா? முட்டை செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு முட்டைக்கு மேலே இன்னொரு முட்டை வச்சா 8. கடலில் போய் போட போகிறீங்க. சரி, கெட்டு போயிருக்குன்னு சொல்லவே
ஒயிட் கரு மட்டும் எடுத்துகிட்டு சமையல் உப்பு எடுத்து வச்சா நீங்கள் சமையல் சோடா எடுத்து வரீங்க. அது அமிலனிக்காவும் மெக்னீஷியம் பால்மாவும் யூஸ் ஆகுது. ஓகேவா? சரிப்பா, எந்த வேலையுமே ஒழுங்காக செய்யலை காலிலேருந்து. அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வடிகால் நீர் எடுத்து அடிச்சுட்டு வீடு எரிஞ்சு போச்சு. அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு சுண்ணாம்பு நீர் எடுத்து அடிக்க சொல்கிறாங்க. சுண்ணாம்பு அடிக்க சொல்கிறாங்க. வடிகால் தட் மீன்ஸ் அந்த ட்ரைனேஜ் போதில் அந்த தண்ணி எடுத்து அடித்து வீடு எரிஞ்சு போச்சு. ஓகேவா? இது என்ன ஷார்ட்கட்னா, முட்டை வெள்ளைக்கரு 8 கடலில் போய் போட போகிறீங்க 8 மணிக்கு. சமையல் உப்பு எடுத்து சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமையல் சோடா எடுத்து வரீங்க. அதுக்கு அடுத்தது 9. ஓகேவா? 10 மணிக்கு மெக்னீஷியம் பால்மமும் அமில நீக்கியும். ஓகேவா? 11 மணிக்கு இப்போ அடுத்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அம்மா என்ன சொல்கிறாங்க, அம்மோனிய நீர், சுண்ணாம்பு நீர் 11, சுண்ணாம்பு அடிக்க சொன்னாங்க. வடிகால் சுத்தமாக்கும் நீர் 13. ஓகேவா? எரிசோடா 14, அம்மோனிய நீர் 11, சுண்ணாம்பு நீர் 12, வடிகால் சுத்தமாக்கும் நீர் 13, எரிசோடா 14. ஓகேவா? இதுபோல் ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகேங்களா? காலையில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. HCl 1 மணிக்கு HCl சுரக்குது. 2 மணிக்கு லெமன் ரைஸ் செய்கிறீங்க. 2 மணிக்கு லெமன் ரைஸ் செய்கிறீங்களா? 3 மணிக்கு கெட்டு போகக்கூட வினிகர் ஆட் பண்ணுறீங்க. 3, 5, 6, 5 4 மணிக்கு 4 கிளாஸ் சோடா வாட்டரும் 4 கிரேப்ஸ் எடுத்து டிசைன் பண்ணுறீங்க. 4 தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணி டிசைன் பண்ணுறீங்க. 4:30 மணிக்கு பால் செக் பண்ணால் கெட்டு போயிருக்கு. நல்ல பால் 5 மணிக்கு வரும். 5.6 அரை மணி நேரம் கழிச்சு காஃபி ரெடி ஆகுது. காஃபி 6 to 8 குடிக்கணும். எது வழியாக குடிப்பீங்க? வாய் வழியாக குடிப்பீங்களா? அது நம்ம சலைவா இருக்கல என்சைம் உமிழ்நீர், அது 6 to 8. ஃபஸ்ட்டு ஆசிட் முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பிளட் பிளாஸ்மா 7.4. ஓகேவா? சரி, இதெல்லாம் வீணாக போச்சு. நம்ம எக் ரைஸ் செய்யலான்னு பார்த்து எக் எடுத்து பார்த்தா எக்கு கெட்டு போயிருக்கு. அது ஒயிட் ஆக் மட்டும் எடுத்துகிட்டு வெள்ளை கருவை எடுத்துகிட்டு அதை போய் கடலில் போட்டு வர சொல்கிறாங்க. போட்டு சமையல் உப்பு எடுத்து சொன்னால் நீங்கள் சமையல் சோடா எடுத்துன்னு வரீங்க. ஓகேவா? சரி, எடுத்து வந்தீங்க. அது அமில நீக்கியாவும் மெக்னீஷியம் பால்மாவும் அதை பயன்படுத்திடுறாங்க. 10 மணிக்கு பயன்படுத்துகிறாங்களா? சரி, 11 மணிக்கு கூட்டினா அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு சுண்ணாம்பு எடுறான்னு சொன்னால் நீங்கள் என்ன வடிகால் நீர் எடுத்து அடிச்சிடுறீங்க, அது எரிஞ்சு போகுது. ஓகேவா? இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு. இது pH ஜஸ்ட் மேட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.